அண்மை செய்தி. தேனியில் கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனியில் கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைகிறார். விக்னேஷ், தேனியில் கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அவரை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடி இருக்கின்றனர். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேனியில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தேனியிலிருந்து மாணவியை அழைத்து வந்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டு சென்ற மர்ம கும்பல் தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் இவர்கள் நர்சிங் பயிலும் தேனி கானாவிலுக்கு பகுதியில் அமைந்துள்ள இவரை தேனி பேருந்து நிலையத்திலிருந்து 5 மர்ம நபர்கள் கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது தேனி நகர காவல் நிலைய ஆய்வாளர் ராமலட்சுமி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் வருகை தந்து அப்பெண்ணை மற்றும் அவரது தாயினிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறை விசாரணையில் போது பாதிக்கப்பட்டும் கூறப்படுகிற பெண் முன்னுக்கும் பின்னும் முரணாக பதிலளித்து வருவதாக, இந்த விஷயத்தில் உண்மைத்தன்மை எதுவும் இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பின்பு இதை படித்து பின்பு சிறிது நேரம் கழித்து எதுவும் கூறப்படும். மோகன், தங்களின் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தேனியில் கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.